இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நவீன்கிறவங்க பெங்களூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு நியூசிலாந்து போகணும்னு ஆசை, அங்கே வேலை கிடைச்சி போகணுன்னு. வெள்ளிதோறும் காலை 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமான நிகழ்ச்சியை பார்த்தேன். அம்மாட்ட ஜெபம் பண்ணேன். இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு என்னால் முடிஞ்ச காணிக்கை அனுப்புனேன். கர்த்தர் அற்புதமாக நியூசிலாந்தில் எனக்கும் வேலை கொடுத்து என் மனைவிக்கு வேலை கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ரோமர் 1:21 வாசிப்பா. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற ஒரு கட்டு இருள் என்கிற கட்டு. அல்லேலூயா. ஆமென். இருள் என்கிற கட்டு. நம்ம நினைக்கிறோம் இருள்னா சும்மா வெளியில நம்ம பார்க்கிற இருள் கிடையாது. அல்லேலூயா. இந்த இருள் என்பது தேவ பிள்ளைகளை அதிகமாய் தாக்கக்கூடிய ஒரு இருள். இது ஏன் வருகிறது, எதற்கு வருகிறது? இந்த இருளில் இருந்து நம்ம வெளிச்சத்தை எப்படி கொண்டு வர முடியும்? இன்னைக்கு தான் ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. யாத்திராகமத்தில் இருந்து யோசுவா வரைக்கும் அந்த அதிகாரங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமை தேவ பிள்ளைகளோடு கூட இருந்ததுனால, தேவன் அவர்களோடு கூட இருந்ததுனால சத்துருக்களை எல்லாம் அவர்களுடைய கையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. சத்துருக்களை எல்லாம் எமோரியரை ஒப்பு கொடுத்தார், கானானியனை ஒப்பு கொடுத்தார், பெலிஸ்தியரை ஒப்பு கொடுத்தார், ஏத்தியரை ஒப்பு கொடுத்தார், எமோரியரை ஒப்பு கொடுத்தார். எல்லாரையும் இவங்க கையில ஒப்பு கொடுத்தார். எதனால? தேவனுடைய மகிமை உள்ள இருந்ததுனால, தேவன் அவர்களோடு கூட இருந்ததுனால சத்துருக்களை அவர்கள் கையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6:1 நம்ம அடுத்து பார்த்தோம்னா, நியாயாதிபதிகள் 6:1 வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினால் அப்பொழுது அவர்களை கர்த்தர் 7 வருஷம் யார் கையில? மீதியானியர் கையில ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிங்க. ஏன் ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவர் இந்த வார்த்தையிலேயே சொல்கிறார், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் அவர்களை மீதியானியர் கையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இருள்னா என்ன? தேவ மகிமை உள்ள இருந்தா வெளிச்சம். தேவ மகிமை தேவ பிள்ளையை விட்டு போயிட்டா இருள். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. திருப்புவோமா? இதே ரோமர் 1 மறுபடி வாசிப்போமா? 21 இருந்து. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. நல்லா கவனிங்க. ஆண்டவரை தேவனென்று அறிந்தும் அவர்தான் நம்மளை மீட்டெடுத்தவர், அவருடைய இரத்தத்தினாலதான் நம்ம கழுவப்பட்டோம், அவர்தான் நம்மளை கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்பதை அறிந்திருந்தும், அல்லேலூயா, அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். என்னைக்கு தேவ பிள்ளைங்களுடைய வாயிலிருந்து பலிகள் நிக்குதோ அன்னைக்கே இவங்களுடைய சிந்தனை வீணான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்துறார். அல்லேலூயா. ஆமென். இதனால உணர்வு இல்லாம போயிருது, உணர்வு இல்லாம போயிருது, இருள் வந்து மூடிக்கொள்ளுது. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, தொடர்ந்து வாசித்தோம்னா, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும், வெளியில பார்க்க அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு ஞானவான போல தன்னை காட்டிக்கொள்வாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அவங்க எப்படிப்பட்டவங்க? பைத்தியக்காரர்கள். அல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிங்க.
23வது வசனம், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றுகிறாங்க. இதுதான் தேவ பிள்ளைகளை கட்டி வைக்கிற கடைசி கால கட்டு. அல்லேலூயா, ஆமென். இந்த இருள் வந்ததுக்கு காரணம் என்ன? இவருடைய இருதயத்துல உணர்வு இல்ல, தேவனை மகிமைப்படுத்தல, ஆண்டவரை சோத்தரிக்கல, அவருக்கு நன்றி செலுத்தல, அவருக்கு பலி செலுத்தல. இவங்களுடைய ஆராதனை உடனே என்ன ஆயிருச்சு? இருள் உள்ள வந்த உடனே இவர்கள் மனுஷரை தெய்வமாக வணங்க ஆரம்பிச்சுடுறாங்க. தங்கள் கைகளின் கிரியைகளை தெய்வமா வணங்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஊரும் பிராணிகளை தெய்வமா வணங்க ஆரம்பிச்சுடுறாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்ம தேசத்திலையும் இந்த இருள் மூடி விட்டது, நம்ம ஏரியாலையும் மூடி விட்டது. மனுஷரை தெய்வமா வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நிமித்தம் 24வது வசனம், அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளின்படி ஒருவரோடொருவர். நல்லா கவனிங்க, இந்த இருள் உள்ள வந்த உடனே இவங்களுக்கு என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் ஒண்ணுமே தெரியல. அல்லேலூயா. மனுஷரை தெய்வமா வணங்குறாங்க, ஊர்றத தெய்வமா வணங்குறாங்க, பறவைகளை தெய்வமா வணங்க ஆரம்பிக்கிறாங்க, கையின் கிரியைகள் எல்லாம் தெய்வமா வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இவங்களுடைய இச்சைகளின்படி எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, சபைகள்ல இது பெருகி கொண்டு வருகிறது. ஆணோட ஆண், பெண்ணோட பெண் அவலட்சணமான கிரியைகள் பெருகி கொண்டே வருகிறது. அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் பிசாசு வச்சிருக்கிற தந்திரமான கட்டு. அல்லேலூயா. அதனால என்ன நடக்குது? தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைங்க கையில சத்துருவை ஒப்பு கொடுக்கிறதுக்கு பதிலா தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். 26வது வசனத்துல வாசித்தோம்னா, இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 28வது வசனத்துல தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒவ்வொன்னா ஒப்பு கொடுக்கிறாரு. ஏன் ஒப்பு கொடுக்கிறாரு? உள்ள பார்த்தா அருவருப்பு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 25வது வசனத்துல வாசித்தோம்னா, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவருக்குரிய மகிமை ஆண்டவருக்கு தான் செலுத்தணும். ஆண்டவருக்குரிய மகிமைய வேற எதுக்காவது செலுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா தேவனுடைய மகிமை நம்மளை விட்டு போயிடும். அல்லேலூயா. சவுல் மேல இருந்த ஆண்டவருடைய மகிமை அவரை விட்டு போயிருச்சு. போனதுனால பொல்லாத பிசாசினால அவர் பாதிக்கப்பட்டார். இருள் அவரை மூடிக்கொண்டது சவுல. அல்லேலூயா, ஆமென். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தான், ஆண்டவரால் தெரிந்து கொள்ள மனுஷன் தான். சாமுவேல் தீர்க்கதரிசியால ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் தான். அல்லேலூயா. அந்த ஒரு மனுஷனையும் பாருங்க, இருள் பிடித்து கொண்டது. அல்லேலூயா. ஆண்டவருக்குரிய மகிமை அவருக்கு செலுத்தணுங்க. அவருக்குரிய மகிமை அவருக்கு தான். அவர் ஸ்தானத்துல வேற யாரையும் வைக்கவே கூடாது. அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, 1 யோவான்ல 2வது அதிகாரத்துல 15வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோமானா, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில், நல்லா கவனிங்க, 3 காரியங்கள் அப்பா சொல்லுகிறாரு. மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம்,
ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். நல்லா கவனிங்க, இங்க அப்பா சொல்றாரு, எப்பா மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்களை தான் பிசாசு டார்கெட் பண்ணுவான். ஏன்னா இதெல்லாம் உலகத்திலிருந்து உண்டானது. நல்லா கவனிங்க, இயேசு சாமி ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார், தேவ ஆவியானவர் அவர் மேல இறங்கிட்டாரு. இறங்கின உடனே பாருங்க, ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். இந்த 40 நாள் சோதனையில என்ன நடந்துச்சு தெரியுமா? முதலாவது காரியம், அவருக்கு பசி உண்டான உடனே பிசாசு சொல்றான், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். அதுலயும் அப்பா ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா. மாம்சத்தின் நிச்சயம் அப்பா ஜெயிச்சிட்டார். 2வது கண்களின் இச்சை. அவன் கொண்டு போறான், ஒரு உயரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் பூமியில் உள்ள சகல ராஜ்யத்தையும் காட்டுறான். காட்டிட்டு அவன் சொல்றான், நீ என்ன பணிந்து கொண்டா, இவைகளெல்லாம் உனக்கு நான் தருவேன், இவைகளின் மேலுள்ள அதிகாரம்லாம் என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தந்திரமா சொல்றான். ஏசப்பா சொல்றாரு, அதையும் ஜெயித்தார், வார்த்தையினால ஜெயித்தார். அல்லேலூயா, ஆமென். அதையும் வார்த்தையினால ஜெயித்தார். 2வது காரியமும் ஜெயிச்சுட்டாரா? 3வது காரியம் என்ன காரியம்? ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமை. இந்த ஜீவனத்தின் பெருமையையும் அவன் காட்டினான். எப்பா என்ன செய்ய, இந்த உயர இருந்து நீ கீழே குதி, உன்னை தாங்கும்படி தேவதூதர்கள் வருவாங்கல்ல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அதையும் ஆண்டவர் ஜெயித்தார். இந்த 3 காரியங்களை தான் பிசாசு டார்கெட் வச்சு ஒவ்வொரு ஊழியர்களையும் விழ தள்ளுவதற்கு, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் விழ தள்ளுவதற்கு அவன் வைத்திருக்கிற கண்ணி. அல்லேலூயா, ஆமென். இந்த கண்ணியிலிருந்து நம்ம தப்பணும். வார்த்தை உள்ள இல்லைனா, தேவ மகிமை உள்ள இல்லைனா, இந்த கண்ணியிலிருந்து நம்ம தப்ப முடியாது. இன்னைக்கு தேவ பிள்ளைங்க இடறுவதற்கு காரணம் என்ன? உள்ள மகிமை இல்லைங்க. மகிமை இல்லாததுனாலதான் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் இடறி போயிடுறாங்க. ஹல்லேலூயா. தேவ மகிமை இல்லாததுனாலதான் பிசாசுக்கு அடிமையா ஜீவிக்க ஆரம்பிக்கிறாங்க. சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துறாரு, கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுத்துறாரு. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்ம அதை பார்ப்போம். இசப்பா நீங்க என் கூட இருக்கணும்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை கட்டி இருக்கிற இருள் நம்மளை விட்டு நீங்கணும். ஹல்லேலூயா. வெளிச்சம் உள்ள பிரவேசிக்கணுங்க, வெளிச்சம் உள்ள பிரவேசிக்கணும். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 90953232
8172 மற்றும் 9443930850.